முன்னிட்டு கேன்சர் அலிவியேஷன் ஃபவுண்டேஷனுடன் இணைந்து புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் புற்றுநோய் கண்டறியும் முகாம் பொதுமக்களுக்காக இலவசமாக நடத்தப்பட்டது. வடபழனியில் உள்ள பேட்டர்சன் புற்றுநோய் மையத்தில் ஜூலை 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பேட்டர்சன் புற்றுநோய் மையத்தின் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் எஸ். விஜயராகவன், கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின், டாக்டர் சரோஜா ஸ்ரீனிவாசன், கேன்சர் அலிவியேஷன் ஃபவுண்டேஷனின் அறங்காவலர் PT கோவிந்தராஜன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி இந்த முகாமினை துவக்கி வைத்தனர். மூன்றாம் ஆண்டு அன்றைய குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது பேட்டர்சன் புற்றுநோய் மையம். அன்று முதல் இன்று வரை புற்றுநோயை அறவே ஒழிக்கும் முனைப்போடு இந்த மையம் ஏராளமான இலவச விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி வந்துள்ளது. புகையிலை, மது உள்ளிட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள், தீங்கு விளைவிக்கும் உணவுகளை உட்கொள்வது ஆகியவற்றை கைவிடுவது புற்றுநோயை எதிர்க்க அவசியமானவை என இந்த முகாமில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் வலியுறுத்தினர். நடக்க முடியாம இருக்கிறது, இது எல்லாமே இதோட சிம்டம்ஸ். இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா கரெக்டான ஸ்பெஷலிஸ்ட், கரெக்டான டாக்டர் கிட்ட போனோம்னு சொல்லியிருக்காரு இல்லையா, கரெக்டான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் இப்போ இருக்கிற நவீன சாதனங்கள் CT ஸ்கேன், MRI எல்லாம் ரொம்ப ஈஸியா அழகா காட்டிடும் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா. முதல்லயே நீங்க கண்டுபிடிக்கணும், டிலே பண்ண வேண்டாம். கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த விழாவில் பேசுகையில், டாக்டர் கிட்ட என்ன சொன்னார்னா, அதாவது எப்போதுமே நான் விளையாடுறதோட அசோசியேட் பண்ணணும்னா அப்படிதான் அசோசியேட் பண்ணணும். ஏன்னா நாங்கள் எப்பெல்லாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கோம், இல்லை மேட்ச் தோக்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சினாரியோவில் என்னென்ன பேசுவோமோ ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள அதுதான் எக்ஸாக்ட்லி டாக்டர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாசிட்டிவ் திங்கிங், நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கியூர் ஆகிடுங்கிற நம்பிக்கை இருந்தால் பாதிக்கு மேலே கியூர் ஆகிடும். வரவே வராது, நம்ம ஃபிட்டா இருந்தோம் அப்படின்னா வரவே வராதுன்னா வராது அப்படிங்கிறார் டாக்டர். முக்கியமான ஒரு மெசேஜ். மருத்துவர்கள் K. ஸ்ரீதர், G. கணநாதன், பலராமன், ஜஸ்வந்த், அரவிந்த், சரோஜா ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் இந்த முகாமில் கலந்து கொண்டு உரையாற்றினர். அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவருடைய நம்பிக்கை. அவர் 44 வருஷமா குருசுவாமியா இருக்கார், சபரிமலைக்கு போயிட்டு இருக்காரு, இன்னைக்கும் போயிட்டு தான் இருக்கார். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் முதல் 1ஆம் தேதி பிறந்த பிறகு 2-3 தேதிகளில் ஒர்க்கிங் ஆயிருந்தேன்னா எனக்கு சபரிமலை பிரசாதத்தில் தான் வருவார். மூளையில் கேன்சர் கட்டி பற்றி சொல்ல விரும்புகிறேன். தலைவலி, வாந்தி, கண் பார்வை கம்மியாகிறது, இல்லாட்டா காக்கா வலிப்புங்கிற வலிப்பு நோய், அந்த மாதிரி திடீர்னு யாருக்காவது வந்ததுன்னா இது உடனடியாக செக்அப் பண்ணுறது தான் நல்லது. கேன்சருங்கிற வியாதியை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் நிறைய இருக்கு. அதாவது பழைய காலத்தில் இது கியூர் பண்ண முடியாத ஒரு வியாதியாக கருதப்பட்டது. இப்பொழுது அப்படி இல்லை. கேன்சரை கண்டிப்பாக கியூர் பண்ணலாம். நுரையீரல் புற்றுநோய் உலக அளவில் நம்பர் 1 உயிர்கொல்லியாக மாறிட்டு இருக்குது. நுரையீரல் புற்றுநோய் வந்தவங்களில் 5 வருடம் வாழ்கிறவங்க 100க்கு 14% தான் அப்படின்னு உலக அளவில் ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் இளைஞர்களிடையே பரவிட்டு வர்ற புகையிலை, புகைப்பிடிக்கிற பழக்கங்கள். புகைப்பிடிக்கிறவங்க அவங்கள மட்டும் அழிக்கிறதோடு இல்லாமல் அவங்க கூட இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களையும் அழிக்கிறாங்க. கல்லீரல் கெட்டுப்போக முக்கிய காரணம் மது அருந்துதல் மற்றும் மஞ்சக்காமாலை. பொதுவாக ஹெப்படைட்டிஸ் B, ஹெப்படைட்டிஸ் C போன்ற கிருமிகளால் மஞ்சக்காமாலை வரும்போது புற்றுநோய் வருகிறது. புற்றுநோய் வருவதை விட அதை தடுப்பதே மேல். இதற்காக ஹெப்படைட்டிஸ் B தடுப்பூசிகள், மது அருந்தாமல் இருப்பது மற்றும் பல கெட்ட பழக்கவழக்கங்களை ஒழிப்பதன் மூலம் கல்லீரல் புற்றுநோயை தடுக்கலாம். உலக அளவில் பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய் 3வது இடத்துல இருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாய் புற்றுநோய்க்கு தான் முதலிடம். வருஷத்தில் 7 லட்சம் புற்றுநோய் கேஸ்கள் ரிப்போர்ட் ஆகுது. அதில் 3 லட்சம் கேஸுக்கு மேலே வாய் புற்றுநோய் தான். புற்றுநோய் பிரஸ்ட் கேன்சர், ஒவேரியன் கேன்சர், யூட்ரைன், சர்வைக்கல் கேன்சர் இதெல்லாம்
ஏர்லி டயக்னோசிஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லாவே குணப்படுத்த முடியும். கர்ப்பப்பை புற்றுநோய் வருவதற்கு முன்னாடியே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எனவே மக்களாகிய நீங்கள் ஒரு சின்ன கஷ்டம் இருந்தாலும் கூச்சப்படாம எல்லாரும் டெஸ்ட் செய்து கொள்ளணும். ஸோ சாதாரணமாக காது மூக்கு தொண்டையில் வர்ற புற்றுநோய்கள் எல்லாருக்கும் சாதாரணமாக குரல் வளைய பாதிக்கும். ஸோ யாருக்கு குரல் மாற்றம் மருந்துனால சரியாமல் ஒரு 15 நாளைக்கு மேலே இருக்கோ அவங்கெல்லாம் வயசு வித்தியாசம் பார்க்காம கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறது நல்லது. புற்றுநோய் பாதிக்கப்பட்டு மருத்துவத்தால் முழுவதும் குணமானோரும் இதில் கலந்து கொண்டு உரையாடினர். புற்றுநோய் துவக்கத்திலேயே கண்டறிதல் மிகவும் அவசியம் என்றும் இந்த நோய் முழுவதுமாக குணமாக்கப்பட்டு இயல்பான வாழ்வு வாழ முடியும் என்றும் நம்பிக்கையூட்டினர் மருத்துவர்கள். மேலும் ஒழுக்கமான ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் ஆரோக்கிய வாழ்வின் அடிப்படை என்றும் மருத்துவர்கள் மக்களிடம் வலியுறுத்தினர். புற்றுநோய் குறித்த ஏராளமான முக்கிய தகவல்களை இந்த முகாமில் அறிய பெற்றதாக இந்த முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் கூறினர். கேன்சர் அலிவியேஷன் பவுண்டேஷனின் அறங்காவலர் PT கோவிந்தராஜன் நன்றியுரையாற்றினார். சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற உதவி பொறியாளர் S. வீராசாமி, வரைகலை ஓவியர் C. விஸ்வநாதன், முதுநிலை எழுத்தர் KJ முனுசாமி, தச்சு பணியாளர் A. தன்ராஜ் ஆகியோருக்கு நிலையத்தின் மணமகிழ் மன்றம் சார்பில் பணி ஓய்வு பாராட்டு விழா அண்மையில் நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. மணமகிழ் மன்றம் சார்பில் பணி ஓய்வு பெறுவோர் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தலைமை இயக்குனர் பொறியியல் M. ஆனந்தன், நிலையத்தின் நிர்வாக அதிகாரி S. உஷாதேவி, இயக்குனர் பொறியியல் B. கார்த்திகேயன், ஓய்வு பெற்ற ஊழியர்களின் பணிச்சேவையை பாராட்டி விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் பேசினர். ஓய்வு பெற்ற ஊழியர்களும் தங்கள் இனிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறினர். நிலையத்தின் அனைத்து பிரிவு ஊழியர்களும் இந்த பணி ஓய்வு பாராட்டு விழாவில் கலந்து கொண்டனர்.